ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவினவர், நம்மை நேசிக்கிற இயேசுவுக்கு ஆராதனை. ஓ மறைவிடமே, once again மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிட
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர், ஹல்லேலூயா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்காய் தந்தவர், ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஷபரஹந்த ரோபா கடாதியாத்தோ லோபா ஷபரா ஏகாடாதியாந்தோ ரோபா நஷம்தரனா மஹாந்தரே நானானா லேகா பரு மஹாந்தா கடாஷ் அல் பருடா மஹாம்பிரகேதே மராகபா ஷடா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர் என்று சொல்லி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? சேர்ந்து ஆராதிப்போம். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், துதித்து மகிழச் செய்வீர். குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர்,
மகிழச் செய்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ உண்மை உள்ளவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர் எல்லாமே உணர்ந்து சொல்லுவோம். நீர் எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் நடத்திடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். சேர்ந்து பாடுவோம். நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். இயேசுவே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவீர், ஓ நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், உம்மை துதித்து மகிழச் செய்வீர். குறைகள் நீக்கிடுவீர், என்னை நிறைவாயாக்கிடுவீர். திருப்தியாக்குவார், திருப்தியாக்கிடுவீர், உம்மை
உம்மை துதித்து மகிழச் செய்தீர். சேர்ந்து சொல்லும் நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ஓ நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் நம்மால் தூக்கி சுமக்க முடியாது என்பதனாலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேலே வைத்துவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பாரங்களை நாம் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம சுமக்கும் போது மனதளவில் பிரச்சனைகள் நமக்கு வருகிறது, ஒரு இளைப்பு நமக்குள்ள வருகிறத பார்க்கிறோம். இந்த ஆராதனை வேளையில அப்படி பாரம் சுமந்து கொண்டு நீங்கள் ஆராதித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்த பாரங்கள் எல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் இறக்கி வைங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா இந்த காரியம் என் இருதயத்துக்குள்ள ரொம்ப பாரமா இருக்கு, இந்த காரியத்தை உங்களுடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. கடன் பாரங்களை இறக்கி வைக்கிறேன்ப்பா, தேவை என்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறேன்ப்பா ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த கவலை என்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. நாளைய தினத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற அந்த பாரத்தை உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா இனி நான் இந்த பாரங்களை சுமக்க போகிறது இல்லை ஆண்டவரே, என்னுடைய பாரங்களை உங்களுடைய பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்லுங்க, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சில நேரங்களில் பாவம் என்கிற பாரம் நமக்கு முன்பாக இருக்கும். சங்கீதம் 51வது சங்கீதத்தை நாம வாசிக்கும் போது அங்கே தாவீது இப்படி சொல்லுகிறார், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒருவேளை பாவ பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். ஆண்டவரை விடுதலையோடு உங்களால் ஆராதிக்க முடியும். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாரங்களை மாற்றுகிறவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் இயேசு ராஜா பாரங்கள் மாற்றுவார். நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. எனக்கு குறித்ததெல்லாம் ஓ செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ
என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவரே, எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் பெலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஓ, என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் காப்பாற்றி நீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டா. once again கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். ஒரு விசை கூட என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். உன் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இதை செய்வார் என்று சொன்னாயே, உன் தேவன் இதை உனக்காக நிறைவேற்றுவார் என்று சொன்னாயே, எங்கே உன்னுடைய தேவன் என்று கேட்கிறவர்கள் அநேகர். இதை என் கர்த்தர் எனக்காக செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதைத்தான் என் ஆண்டவர் எனக்காய் செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளாய் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான ஒரு இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, செழிப்பான இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. செழிப்பான இடத்துல, செழிப்பான இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷர்கள் உங்கள் தலைமேல் ஏறி போகிற ஒரு அனுபவத்தினூடாய் ஆண்டவர் உங்களை நடத்துவாரே, ஆனால் அமைதியாக ஆண்டவருடைய பாதையில் நீங்கள் செல்லுங்கள். ஏற்ற காலங்களில் ஏமன் நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஏமன் நீரூற்றாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அதற்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனியவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனியவரும் இல்லை. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், தரமான உயர்வுகள் என கழிப்பீர்.
தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காணா கேள்விக்கு தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், விசுவாச அறிக்கையிடுவோமா? சத்தம் உயர்த்தி இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல்
என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் என கழித்து. ஆமென். விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையாக பாடுவோம், சொல்லுவோம் ஹalleluya. விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீர் சொன்ன நல்வார்த்தை என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல். என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும். ஹalleluya, amen. Hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. சொல்லுவோம், மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. 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 செக்கெட்டெலிவி கோபரா சவரஹந்தரனா ரெமஹந்தனே சவஹந்தனா அல்பரபஹ பிரகெதெபரா ekhamanaham barusa pakatera ekerehedine makapalusa baha el baruse manda kada diatu da baladia albarama hambaraba kase e banana sandura ba libamana handena sababa kadele ekaparu mahandaya lavara sandera
bakate rahanderena abakatira handaro bakasekete kete akatira bakaya eketala lava sekete ipakabaruba handaramana shababaha el baru sekete delidia kababarea iba mana sandere. தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். சேர்ந்து பாடுவோம். உம்மை போல் நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிரப்பிடும். உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிரப்பிடும். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வரும்போது நம்மை பலனடைய செய்கிறார். நமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்று அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவம் உடையவர். அவரை நம்மால உணர முடியும். அவர் நம்மிடத்தில் பேசுவார். அவர் நம்மிடத்தில் உணர்த்துவார். உணர்வை தருகிற ஆவியானவர். இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியினாலே வருகிற ஒரு பலன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி கரங்கள் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஷாபாகபரஹதெரகேஷயா அல்பிரிமிகோபஹ ஏகதகதிரிபிகமஹந்தரலா ஷாபகதுடா பரகதே செக்கெதே பருபஹந்தரலா அல்கதுசபனா ரிகமனா ஷபரஹந்தரா
லே மனசம்தரே. உடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. ஓ, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. உடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் தொடர்ந்து ஆண்டவரை நடத்துவீராக, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 41வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே சாத்தானின் சவால்களுக்கு பயப்படாதேயுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சாத்தானுடைய சவால்களுக்கு பயப்படாதிருங்கள். எப்பொழுதுமே நமக்கு விரோதமாய் சவால்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் சவால்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது நாம் பயப்படுகிறது உண்டு. சில நேரங்களில் பயப்படுகிறதில்லை. சின்ன பிரச்சனைகளுக்கு நாம் பயப்படுகிறதில்லை. ஆனால் பெரிய அளவில் நமக்கு சவால்கள் வரும்போது நாம் பயப்படுகிறது உண்டு, கலங்குகிறது உண்டு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை வேதத்திலே தாவீது எப்படி எதிர்கொண்டிருக்கிறார், எதிர்கொண்டு எப்படி பயப்படாமல் ஜெயம் பெற்றிருக்கிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு வேதாகம சம்பவம், தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்ற அந்த சம்பவம். இது தெரியாத யாருமே கிறிஸ்தவ உலகத்தில் இருக்க முடியாது. சிறிய பிள்ளைகளுக்கு கூட சண்டே ஸ்கூலில் அவர்கள் அதை பாடமாக எடுப்பார்கள். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு சம்பவம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் அவ்வளவு வல்லமையுள்ள வசனங்கள். அதனால் அதை தெரியாத யாரும் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் இந்த நாளிலே நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், கோலியாத்தின் வாயிலிருந்து வந்த பிசாசின் சவால்களை தாவீது எப்படி பயப்படாமல் எதிர்கொண்டு அங்கே ஜெயத்தை அந்த இஸ்ரவேலுக்கு பெற்றுக் கொடுத்தார் என்பதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கோலியாத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி சாத்தானுடைய வார்த்தைகளாக இருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். சரியான கேள்விதான். யோபு புஸ்தகத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களை நம்ம வாசிக்கும்போது அங்கே பிசாசானவன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், நீர் உம்முடைய கரத்தை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் தொடுவீரானால் அவன் உமது முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிக்கிறானோ பாரும் என்று சொல்லி பிசாசானவன் தேவனிடத்திலே சொல்லுகிறான்.
கொஞ்சம் அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யோபினுடைய சொந்த மனைவி அவனிடத்திலே சொல்லுகிறாள், நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். பிசாசு ஆண்டவரிடத்திலே அறியாத ஒரு மண்டலத்தில் சொன்ன அந்த வார்த்தை எப்படி யோபுவின் மனைவிக்கு தெரிந்தது என்று என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? பிசாசு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் தொடுவீரானால், அவனுடைய எலும்புகள் அவனுடைய சரீரத்தின் மேலே உடைய கைகளை வைப்பீரானால் அவன் நிச்சயமாய் உம்மை தூஷிப்பான் என்று சொல்லி பிசாசு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். அவன் சொன்ன அந்த தூஷணம் என்கிற அந்த வார்த்தையை, அதே வார்த்தையை இந்த யோபுவினுடைய மனைவியும் உச்சரிக்கிறதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பிசாசானவன் நேரடியாக இந்த பூமியிலே அவன் பேசாவிட்டாலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி அவன் பேசுவான். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி உங்களை இழிவுபடுத்த பார்ப்பான். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமான சவால்களை அவன் இடுவான். உங்களுக்கு விரோதமான காரியங்களை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பயன்படுத்திய பிசாசானவன் செய்வான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த விஷயத்திலிருந்து நாம் பார்க்கும்போது கோலியாத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பிசாசினுடைய வார்த்தைகள் என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளில் அநேக வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறதல்ல, அவைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆமென். யாராகிலும் உங்களை பார்த்து இனி அவ்வளவுதான், இனி ஒன்றுமே முடியாது, எல்லாம் முடிந்தது என்று உங்களை பார்த்து சொல்லும்போது அது தேவனால் வருகிற வார்த்தை அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் யாரையும் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. ஆனால் பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுக்கிறதையும் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறதையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். அவர்கள் யாருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பேசுகிறார்கள் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை, நேர்மறையான காரியங்களை நம்மிடத்தில் பேசும்போது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே எதிர்மறையான காரியங்களை பிசாசானவன் அநேக நேரத்திலே நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவே நமக்குள் விதைக்கிறதற்கு அவன் வழி பார்ப்பான். அந்த நேரத்திலே அவனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இயேசுவின் நாமத்திலே அந்த வார்த்தைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும், வெளியேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை அப்படின்றது விதை. அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய மனதுக்குள்ள வளருகிற விதையாக இருக்கிறது. அதை உடனடியாக இயேசுவின் நாமத்திலே அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் அகற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பேதுரு வந்து ஒரு விஷயம் இப்படி சொன்னான், அது உமக்கு நடக்கக்கூடாது, உமக்கு ஒரு காலம் அப்படி சம்பவிக்க கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவன் அப்படி சொல்லுகிறான். சிலுவையை நீர் சுமக்க கூடாது என்பது தான் அதனுடைய வெளிப்படையான பொருள். அல்லது உமக்கு அந்த பாடுகள் நேரக்கூடாது என்பது தான் அதனுடைய அர்த்தம். அப்படி பேதுரு இயேசுவின் மேலுள்ள அன்பில் சொல்லுவது போல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினுடைய நோக்கமே வாழ்வதற்காக அல்ல, நமக்காக மரிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ரீதியிலே இயேசு கிறிஸ்து உடனடியாக பேதுருவுக்குள் இருந்து கிரியை செய்கிற அந்த பிசாசை இனம் கண்டு அவனை துரத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுருவை துரத்தல, பேதுருக்குள்ள இருந்த பிசாசை ஆண்டவர் என்ன செய்தார்? துரத்தினார். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோ நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சில நேரங்களிலே பிசாசின் வார்த்தைகளாகவே மாறிவிடுவார்கள். ஆமென். அதை குறித்து நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது இந்த சம்பவத்திலே கோலியாத் தாவீதுக்கு விரோதமாக மட்டுமல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நிந்தித்து தூஷித்து அவர்களை ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த சம்பவம் அந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த பெலிஸ்தியர்களுடைய கூட்டத்திலே இருந்த அந்த கோலியாத் என்கிற இந்த ஒரு மனுஷனை பார்த்து முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கோலியாத் சவால் நிறைந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சவுல் ராஜாவை பார்த்து அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எல்லாரும் பயந்து போய்
நிற்கிறார்கள். சவுல் முதற்கொண்டு பயந்து போய் நிற்கிறான். யாராலும் ஒன்று செய்ய முடியாத அந்த சூழ்நிலையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது கோலியாத்தை பற்றி பார்க்கும்போது அவனுடைய ரூபத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். இந்த வசனத்தில் பாருங்க, அவனுடைய ரூபத்தை பற்றியும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றியும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு தன்னுடைய வார்த்தைகளை நம்மிடத்திலே சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தான் எவ்வளவு பெரியவன் என்பதை அவன் காண்பிக்க நம்மிடத்தில் விரும்புகிறான். பாருங்க, நான் இதெல்லாம் செய்ய முடியும், இப்படியெல்லாம் செய்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய ரூபத்தினாலே நம்மை பயப்படுத்த பார்க்கிறான். பாருங்க பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் சிருஷ்டிகர்த்தர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய ஜனங்கள் என்பதை தாண்டி நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய ரூபத்தை காண்பித்து நம்மை பயப்படுத்த பார்க்கிறான். தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பது போல தன்னுடைய ரூபத்தை அவன் காண்பிக்கிறான். சில நேரங்களில் நமக்கு சொப்பனங்கள் வரும்போது ஏதோ ஒரு பிசாசின் கிரியை போல எதையாகிலும் ஒன்றை நாம் நம்முடைய சொப்பனங்களில் பார்க்கும்போது சில நேரங்களில் பயந்து போகிறோம். அப்படிப்பட்ட பயத்தை இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு விரட்ட வேண்டும். அப்படிப்பட்ட சொப்பனங்கள் நமக்கு வரும்போது உடனடியாக எந்த தூக்கத்திலும் எழுந்து முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது. இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரித்து ஜெபம் பண்ணும்போது நமக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தை பிரயோகப்படுத்தும் போது அல்லது உபயோகிக்கும் போது அந்த நாமத்தின் மூலமாக கிடைக்கிற வல்லமை, அந்த நாமத்திற்கு முன்பாக பிசாசுகள் அலறுகிறது. ஆமென். உங்களுக்கு அப்படிப்பட்ட சொப்பனங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உடனடியாக எழும்பி நீங்கள் முழங்கால் படியிட்டோ அல்லது உட்கார்ந்தோ நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த சத்துருவை கட்டுகிறேன் என்று சொல்லி நம்ம கட்டி ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊற்றுண்ட பரிமள தைலம்னா என்ன அர்த்தம்? ஆமென். ஊற்றப்பட்ட பரிமள தைலம், அடைக்கப்பட்டதல்ல. ஒரு குப்பியிலோ அல்லது ஒரு சின்ன ஒரு பாட்டிலையோ போட்டு அடைச்சு வைக்கப்பட்ட ஒரு பரிமள தைலம் அல்ல. இயேசுவின் நாமம் பதிலாக ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்ட பரிமள தைலம் எப்படி முழு அறையையும் அல்லது சுற்றி இருக்கிற இடத்தையும் தன்னுடைய நறுமணத்தினால் நிரப்புமோ, அதே போல தேவனுடைய நாமம் ஊற்றப்பட்ட ஒரு பரிமள தைலமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால சத்துரு தன்னுடைய ரூபத்தை காண்பித்து நம்மை மிரட்ட நினைக்கும் போது, நம்மை பயப்படுத்த நினைக்கும் போது நாம் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து நின்று, வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17:8. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி
பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். பாருங்க, அடுத்ததாக இந்த கோலியாத் சொல்லுகிற சவால் நிறைந்த வார்த்தைகளை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சத்தமிட்டு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், 9வது வசனத்தில், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம், நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது அந்த 9வது வசனத்தினுடைய துவக்கத்தில் பாருங்க, அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெயித்தாள் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லப்படலை. அதே வசனத்தில் அந்த பின்பகுதியில் பார்க்கும்போது, நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் அப்படின்னு அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். சத்ருவானவன் எப்பொழுதும் நம்மை மேற்கொள்வேன் என்பதிலே, நான் உன்னை ஜெயிப்பேன் என்பதிலே அவன் ஆணித்தரமாய் நம்முடைய மனதிலே பேசிக்கொண்டே இருப்பான். உன்னை நான் எப்படியும் வீழ்த்துவேன், எப்படியும் ஜெயிப்பேன், இதை உன்னால் செய்யவே முடியாது, இது உனக்கு நடக்கவே நடக்காது என்று சொல்லி பிசாசானவன் அப்படித்தான் நம்முடைய மனதில் என்ன செய்வான், கிரியை செய்வான். தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிசாசினுடைய அந்த சவால் நிறைந்த வார்த்தைகளை நாம் முதல்ல இனம் காண வேண்டும். இது மேனேஜர் சொன்ன வார்த்தை இல்லை, இது மேனேஜருக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பிசாசானவனுடைய வார்த்தை. அல்லது உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட் சொன்னது இல்லை, அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற பிசாசினுடைய வார்த்தை. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற பிசாசானவன் சொன்ன வார்த்தை என்று சொல்லி நாம் அதை பிரித்து உணர வேண்டும். பிரித்து உணர்கிறதோடு மட்டுமல்ல, நாம் அந்த சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த பிசாசின் ஆவிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை பார்க்கும்போது, நான் இன்றைய தினம் கர்த்தருடைய ஜனங்களை, இந்த இஸ்ரவேலரை நான் நிந்தித்தேன் என்று சொல்லி சத்ருவானவன் அங்கே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் இவங்களை ஜெயிச்சிட்டேன், இன்னைக்கு நான் இவங்களை ஜெயிச்சிட்டேன், இன்னைக்கு நான் இவங்களை நிந்திச்சிட்டேன். ஆமென். பிசாசானவன் அதிகமாக ஒரு தேவ பிள்ளைகளை செய்கிறது என்ன தெரியுமா? நிந்தனைக்குட்படுத்துதல் அல்லது அவமானத்துக்குட்படுத்துதல். 4 பேர் நிற்கும்போது அவர்களுக்கு நடுவில் உங்களை நிந்தனைக்குட்படுத்துதல், உங்களை நிந்தித்தல் அல்லது உங்களை அவமானப்படுத்துதல். அந்த வார்த்தை சரியா இருக்கு, உங்களை அவமானப்படுத்துதல். இதை பிசாசானவன் என்ன செய்வான். அந்த மாதிரியான நேரங்களில் நம்முடைய மனது ரொம்பவே உடைந்து போகும். இது பிசாசானவனுடைய பெரிய ஒரு சூழ்ச்சி. பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிற ஆட்களை கொண்டே அதை அவன் செய்வான். இப்போ தாவீது இந்த இடத்துல வந்து என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஆமென். சவுல் பயந்தது போல தாவீது பயந்து இருக்கவில்லை. சவுல் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்கள், போர் வீரர்கள், கையில் ஆயுதங்கள்லாம் இருக்கு, எல்லாரும் பயந்து தான் இருக்காங்க, பயத்தோடு தான் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய நேரங்கள் என்ன செய்கிறோம்னா, பிசாசினுடைய சவால்களை பார்த்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சவால் நிறைந்த வார்த்தைகள், ஒருவேளை அப்படியே ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வது, ஒருவேளை நாம் தோர்த்து விட்டால் என்ன செய்வது, ஒருவேளை நாம் தோற்று போனால் என்ன செய்வது என்று சொல்லி அநேக நேரங்களிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தது போல நம்மளும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தேவையெல்லாம் யார் தெரியுமா? ஆமென். அவருடைய நாமத்தினாலே தைரியமாய் களத்தில் இறங்குறவர்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய நாமத்தினால போகிறது இல்லை, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார் என்று சொல்லி நாம் போகும்போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அங்கே தாவீது அங்கே அந்த இடத்துல வருகிறான். அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். பலமுறை பிரசங்கங்களிலே தனிப்பட்ட ரீதியில் இந்த சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ தாவீது அங்கே வருகிறான். அங்கே வந்த உடனே அவன் செய்த அந்த காரியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். இந்த மனநிலை நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். தாவீது அங்கே இருக்கிற எல்லாரையும் போல யோசிக்கிறவன் அல்ல, எல்லாரையும் போல பயப்படுகிறவன் அல்ல.
அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, ஆண்டவருடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அப்போ அவனுடைய மனதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆண்டவர் என்னோட இருக்கிறதுனால அவருக்கு முன்பாக இவன் ஒரு சாதாரண ஆளு தான், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இவன் ஒரு சாதாரண ஆளு தான், இவன் பேசுகிற காரியங்கள் சாதாரணமானது தான் என்று சொல்லி அந்த பிரச்சனையை கொஞ்சம் சின்னதாக பார்க்குறான். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம ரொம்ப பெரியதாக பார்க்கிறோம். பிசாசானவன் கொடுக்கிற அந்த சவாலான வார்த்தைகளை பெரிய விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் சின்னதாக பார்க்கணும். ஆண்டவரை விட அது சின்னது தான். ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக அந்த காரியங்கள் சிறியது தான் என்பது போலத்தான் நாம் பார்க்க வேண்டும். இங்கே தாவீது பார்க்கிறத பாருங்க, அவன் எம்மாத்திரம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு விரோதமாக வருகிற சவால்களை, இந்த சவால்கள் எந்த ரீதியில் வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அந்த சவால்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு அற்பமாய் பார்க்க வேண்டும், அல்லது தரம் குறைத்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல் நாம் அதை பார்த்து அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. யாரை பெரிதுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனை தான் நம்ம பெரிதுபடுத்தணும். ஹல்லேலூயா. சவுலும் அவனை சுற்றி இருந்த அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கோலியாத்தை தான் ரொம்ப பெரிதுபடுத்தி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், அவனுடைய தலையில் இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டை வச்சிருக்கிறான், கையில் பனை மரத்தை போல ஈட்டி வச்சிருக்கிறான், அவனுடைய கையில் இருக்கிற பட்டயம் இப்படி இருக்கிறது, அவன் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து தான் அவர்கள் தியானித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது பாருங்க, கோலியாத்து என்ன சைஸில் இருக்கிறான்னு அவன் ஒரு கேர் பண்ணவே இல்லை, அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நாம் அதிகமாய் நம்முடைய வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி நம்ம சொல்ல வேண்டும். அவர் என்ன மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்வார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அவர் பெரியவர் என்று நம்ம சொல்லும் போதே, அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை என்று நம்ம சொல்லும் போதே, நீங்கள் ஜெயிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் கோலியாத்திட்ட போய் பேசல, கோலியாத்துக்கு முன்பாக நிக்கல, ஆனா வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவனை ஜெயிச்சிட்டீங்க அல்லது ஜெயிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று தான் அர்த்தம். தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்கிறான். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 17:32 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாருங்க, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. சத்துருவினுடைய சவால் நிறைந்த வார்த்தைகளை நினைத்து நீங்க கலங்கவே வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்லுகிற வார்த்தை அதுதான். உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த சவால்களை நினைத்து நீ கலங்காதே. உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த எதிர்ப்புகளை நினைத்து நீ கலங்காதே. மனிதர்களுடைய வார்த்தையினால கலங்கி போன நிலையிலே ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆமென், நீங்கள் கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடியினால ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்ருவின் திட்டங்களை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஜெயிக்க செய்வார், வெற்றி பெற செய்வார். இந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த சவால் நிறைந்த இந்த ஓட்டத்திலே பல நாட்கள் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பதில்லை. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:7 யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான்.
பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். எதிரான வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் வரும்போது அதை நினைத்து நாம் கலங்கி கொண்டு இருக்க வேண்டியதில்லை. கலங்குனா எவ்வளவு நாட்கள் ஆனாலும் நாம் கலங்கி கொண்டே தான் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ச்சியாக பல நாட்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். சத்ருவின் சவால்களை நினைத்து நீங்கள் பயப்பட்டால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அல்லது எத்தனை மாதம் ஆனாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நாம் கலங்கி கொண்டிருக்கத்தான் வேண்டும். ஆனால் தேவன் எனக்காக கிரியை செய்ய முடியும், என் தேவன் எனக்காக கிரியை செய்வார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவருடைய நாமத்திலே சத்துருக்களை நம்ம எதிர்த்து நிற்கும் போது ஆமென், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோ அவன் சொல்லுகிறான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் தாவீது போய் நேராக பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணதுனால நானும் போய் இந்த குறிப்பிட்ட நபரோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு யாரும் அப்படி செய்ய வேண்டாம். ஆமென். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். நம்முடைய போராட்டத்தெல்லாம் ஜெபஸ்தலத்தில் தான் செய்யணும். ஆமென். ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறிவைத்து அல்ல. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய போராட்டங்களை ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் போராட வேண்டும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இப்போ தாவீது போய் கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகிறான். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இந்த வசனத்தை பாருங்க. சவுல் தாவீதினிடத்தில் சொல்றான், நீ போய் அவனோட யுத்தம் பண்ண உன்னால் கூடாது என்று சொல்லுகிறான். உன்னால் ஆகாது, உன்னால் அது முடியாது அப்படின்னு சொல்றான். ஒன்று, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் அப்படின்னு சொல்லுகிறான். இந்த சவுலை பாருங்க, தன்னுடைய எதிரியை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் ஆண்டவரை பற்றி அவர் என்ன செய்து வைக்கல, தெரிஞ்சு வைக்கல. எதிரியை பற்றி கேட்டால் சொல்ல முடியுது பாருங்க, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி தெரிந்து வைத்த இந்த மனுஷனால தன்னுடைய தேவன் யார் என்று அறிந்து வைத்திருக்கவில்லை. நிறைய நேரத்தில் நம்மளும் இப்படி தான் நம்முடைய சத்துருக்களை பற்றி அதிகமாக சிந்திச்சு அவர்களை பற்றி நம்ம அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்மோடு இருக்கிற, நம்மை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற நம்முடைய தேவனை பற்றி நம்ம ரொம்ப கம்மியாக தான் என்ன செய்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் தோற்று போகிறதற்கான, நாம் நிந்திக்கப்படுகிறதற்கான முக்கிய காரணம் இதுதான். ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய நம்ம அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல், அவர் எவ்விதமாய் சத்துருக்களுக்கு மேலே நமக்கு வெற்றியை தருகிறவர் என்று அறிந்து கொள்ளாமல், நம்முடைய எதிராளிகளை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்போம். அவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள், என்னெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருப்போம். பிரியமானவர்கள், நம்முடைய தேவனை பற்றி நாம் அறிகிற அந்த அறிவு, வேதத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற அந்த அறிவின் மூலமாகத்தான் பிசாசை நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தான் நம்முடைய இருதயம் அனல் கொள்ளும், நம்முடைய ஆவி அனல் கொள்ளும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் அல்லவா? ஆமென். நம் வேத வசனத்தை தியானிக்கும் போது தான் நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகும். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். கேள்வி அப்படின்னா என்ன? கேள்விப்படுதல் அல்லது அறிதல் அப்படின்ற விஷயத்தை தான் கேள்வி வேத வசனத்திலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ வேத வசனத்தை நம்ம தியானிக்க நம்முடைய தேவன் யார், எவ்வளவு பெரியவர், சத்துருக்களுக்கு மேலே எவ்வளவு வல்லமை உள்ளவர், எப்படி நம்மை ஜெயிக்க வைக்கிறவர் என்று சொல்லி நம்மால் வேதத்திலே அதை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அதனால நம்முடைய சத்துருக்களை நினைத்து அல்லது நமக்கு எதிராக வருகிற சவால்களை நினைத்து அதை குறித்து தியானிக்க வேண்டிய, அதை குறித்து இரவு பகலாக யோசிக்க
யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆமென். நாம் தேவனை பற்றி நாம் சிந்திக்கும் போது, ஆண்டவரை பற்றி நாம் தியானிக்கும் போது, வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும் போது, அந்த வசனத்தின் மூலமாய் வருகிற விசுவாசம் நமக்குள்ளே பெருகுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சவுலினுடைய பெரிய பிரச்சனை அதுதான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல. ஆனா அவனுக்கு விரோதமாய் எழும்பி இருந்த அந்த கோலியாத் யாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரிஞ்சு, எந்த அளவுக்கு ஹிஸ்டரிக்குள்ள போய் அவன் பார்த்துருக்கிறான் பாருங்க. அவன் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணான் அப்படின்னு சவுலுக்கு என்ன செய்து தெரியுது. அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஹிஸ்டரி அவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் தன்னுடைய தேவன் என்ன செய்வார்னு அவனுக்கு தெரியலையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனிமே உங்களை எதிர்த்து நிற்கிற மனிதர்களை நினைத்து கொண்டிருக்கிற, அவர்களை பற்றி யோசித்து கொண்டிருக்கிற அந்த சிந்தையிலிருந்து நீங்க வெளியே வாங்க. ஆண்டவரை பற்றி நீங்க தியானிக்க தான், வேதத்தை அதிகமாக வாசிக்க தான் பலவான்களின் மேலே ஆண்டவர் உங்களுக்கு ஆளுகைகளை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக தாவீது செய்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் சவுல்கிட்ட சொல்றான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அப்படி நான் செய்யும்போது என் கூட இருந்த ஆண்டவர் இப்போ எனக்கு ஜெயத்தை தருவார்னு சொல்ல வர்றான். வேற ஒரு விஷயம் இல்லை. ஆமென். அந்த கரடியினுடைய வாய்க்கு என்னை தப்புவித்தவர், நான் கையில் வச்சிருந்த அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை தப்புவித்தவர், இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். பாருங்க, சத்துருவை நீங்கள் ஜெயிப்பதற்கு, சத்துருவின் சவால் நிறைந்த வார்த்தைகளை நீங்கள் ஜெயிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் முன்னே செய்த அந்த காரியத்தை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த நாட்களில், கடந்த வருஷங்களில் ஆண்டவர் சத்துருக்களின் மேலே உங்களுக்கு கொடுத்த அந்த வெற்றியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த வருஷங்களில் வந்த அந்த பிரச்சனையில் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்தது போல இந்த பிரச்சனையில ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் சாட்சிகள் ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை நம்ம சொல்லும்போது அந்த சாட்சி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த சாட்சியை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வரும்போதே நீங்கள் சத்துருவை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வருஷம் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது, இப்படிப்பட்ட ஒரு சவால் எனக்கு வந்தது, அன்றைக்கு என்னோடு இருந்து என்னை தப்புவித்த தேவன் இன்றைக்கும் என்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சத்ருவை கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சத்ருவினுடைய நிந்தை நிறைந்த வார்த்தைகளை, நிந்திக்கிற அந்த வார்த்தைகளை, தூஷண வார்த்தைகளை நீங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களில் பயத்தை பிசாசானவன் உங்களுக்குள்ள விதைப்பான். இனிமேல் இது நடக்காது, இனிமேல் இது முடியாது என்கிறது போன்ற பயத்தை உங்களுக்குள்ள விதைக்கும் போது கடந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை விடுவித்த விதங்களை உங்க மனதுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றினவர், கரடிக்கு என்னை தப்புவித்தவர், சிங்கத்துக்கு என்னை தப்புவித்தவர், இன்றைக்கு என்னை தப்புவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நீங்க சொல்லுங்க. ஆமென். சத்துருக்களை உங்களால் எளிதில் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றான் 35வது வசனத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அதை அவனால் பொறுத்து கொள்ளவே முடியல. ஆண்டவரை எப்படி இவன் நிந்திக்கலாம்? ஆண்டவருக்கு எதிராக இவன் எப்படி பேசலாம்? அந்த வார்த்தையை தாவீதால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்களை நாம் ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். எங்கே உன்னுடைய தேவன் இதை உனக்காக செய்வார் என்று சொன்னாயே என்று சொல்லி மனிதர்கள் உங்களை நிந்திக்கும் போது அந்த காரியங்களை நீங்க எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இருக்கிறார், இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தினுடைய மீதியான பகுதிகளெல்லாம் வாசிக்கும் போது ஆமென், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை இந்த ஜனங்களெல்லாம் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய வாயினால் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஆமென். தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம தான் நிரூபிக்கணும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு நம்ம தான் நிரூபிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் தான் நிரூபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நிரூபிக்க வேண்டியது யார் தான்? நாம தான்.
நாம் தான் நிரூபிக்க வேண்டும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவ்வளோ பெரிய தேவன் வேற எதையாவது சாட்சியா வைக்கலாம், ஒரு மலையை வைக்கலாம், அழகான எத்தனையோ இடங்கள் இருக்கு, அந்த இடத்தை சாட்சியா வைக்கலாம், தேவதூதர்களை கூட சாட்சியா வைத்திருக்கலாம். ஆனால் தம்மோடு இருந்த சீஷர்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அல்லது நம்மை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் இருக்கார், அவர் கிரியை செய்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் வாழ்கிறார் அப்படின்றதுக்கு ஆமென் நாம் தான் சாட்சி. ஹல்லேலூயா. ஆமென். அவர் இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சியாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது போய் கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும்போது கோலியாத் தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்கிறான். எப்போ கோலியாத் தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபிச்சானோ அப்பவே இந்த யுத்தம் தாவீதுக்கும் கோலியாத்துக்குமான யுத்தம் அல்ல, பெலிஸ்தியருடைய தேவர்களுக்கும் தாவீதுடைய தேவனுக்குமான யுத்தமாக மாறிவிட்டது. நான் திரும்ப சொல்றேன், பெலிஸ்தியன் ஆகிய இந்த கோலியாத் தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் எப்ப இப்படி சொல்லி தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபிச்சானோ அப்பவே இந்த யுத்தம் கோலியாத்திற்கும் தாவீதுக்குமான யுத்தம் அல்ல, ஆமென், கோலியாத்தினுடைய தேவர்களுக்கும் தாவீதினுடைய தேவனுக்குமான யுத்தமாக இது மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களோடு இருக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்கு நம்ம காலடி எடுத்து வைக்கணும். ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் காலடி எடுத்து வைக்கும் போது தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த தாவீது மொத்த கூட்டமே, மொத்த தேசமும், ஹோல் இஸ்ரேலுமே என்ன செய்யுது அப்படின்னா நின்று புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, பயந்துக்கிட்டு இருக்கும்போது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கால் எடுத்து வைத்து இவன் போனான்ல, அதனால தான் ஆண்டவர் தாவீதை கொண்டு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். பயப்பட வேண்டாம், உங்களுடைய பலத்தை நம்பி நீங்கள் போக வேண்டாம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்பி நீங்கள் காரியங்களை செய்யும்போது உங்களுக்காக கிரியை செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 46வது வசனத்தில் 17:46, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். இன்னும் யுத்தமே செய்யல, வாயிலிருந்து சொல்லப்பட்ட விசுவாச வார்த்தையை பார்த்தீங்களா? வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. தேவனுடைய நாமத்தை நம்பி அவன் சொன்ன சில வார்த்தைகள், அவ்வளவுதான். ஆண்டவர் முன்வைத்து பேசுகிறான், தன்னுடைய திறமையை முன்வைத்து பேசல, தான் யார் என்று அங்கே சொல்லல, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், இன்னைக்கு நீ என் கையில மாட்டின, இன்னைக்கு நீ என் கையில செத்த, அப்படி சொல்லல பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று ஆண்டவர் மேல அந்த முழு நம்பிக்கையையும் வைத்து அந்த வார்த்தை என்ன செய்யறான் சொல்ற. எந்த காரியத்தில் கர்த்தரை முன்னிறுத்தி நம்ம செய்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் முன்னின்று செய்வார். நான் திரும்ப சொல்கிறேன், எந்த காரியத்தை கர்த்தரை முன்னிறுத்தி நம்ம செய்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் முன்னின்று செய்வார். உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எந்த விஷயமானாலும் அதில் ஆண்டவரை முன்னிறுத்தி செய்யுங்க, ஆண்டவரை முக்கியப்படுத்தி செய்யுங்க. அவர் அந்த காரியத்தில் முன்னின்று அதை நடத்துவார், அவர் அந்த காரியத்தில் முக்கியமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசுகிறான். சத்துருக்களுக்கு முன்பாக விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். இனி உனக்கு ஒன்றுமே நடக்காது என்று உங்களை பார்த்து சொல்லுகிறவர்களுக்கு முன்பாக என் தேவன் எனக்காய் சில காரியங்களை வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், நிச்சயமாக எனக்காக செய்வார் என்று சொல்லி நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் மேல உங்க பாரத்தை போட்டு சொல்லுங்க. அவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் உண்மை
உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நிந்திக்கிற நிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறும். அதனால் வருகிற பாரங்கள், பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லும்போது ஆண்டவர் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஏமன். ஒரு மனுஷீக பலத்தினாலே நாம் ஒன்றை சாதிக்க முடியாது. தேவன் நம்மோடு இருப்பாரே ஆனால், அவருடைய கிருபை நம்மோடு இருக்குமே ஆனால், அவருடைய பலன் நமக்குள்ளே இருக்குமே ஆனால், எந்த காரியத்தையும் எளிதாய் ஜெயிக்கிறதற்கு நம்மால் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆமென். இந்த கோலியாத்தை தாவீது ஒரு கல்லினாலே, ஒரு சாதாரண ஒரு கல்லை வைத்து இந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் ஓடி போய் கோலியாத்தினுடைய பட்டயத்தையே எடுத்து அவனை கொன்று போட்டான். அடுத்ததாக அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது கோலியாத்தினுடைய தலை தாவீதினுடைய கரங்களில் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, கோலியாத்தினுடைய தலையை தாவீது தன்னுடைய கையில் என்ன செஞ்சிருந்தானா, வச்சிருந்தான். பட்டணத்துக்குள்ளே போகும்போது எல்லாரும் உள்ள பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க மகிழ்ச்சியோட, பெலிஸ்தியரை தோற்கடிச்சாச்சு அப்படின்ற மகிழ்ச்சியோட. ஆமென். தாவீது கையில் மட்டும் கோலியாத்தினுடைய தலை அவனுடைய கைகளில் இருந்தது. எதிரியினுடைய தலையை கையில் வச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய தலை அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக. ஆனால் அந்த தலையை ஆண்டவர் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு குப்பை போல தாவீதினுடைய கரங்கள் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவரை நம்புகிற உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவரை நம்பி நம்ம பேசும்போது கிரியைகள் நடைபெறும். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிசாசினுடைய சவால்களுக்கு நாம் பயப்படாமல் இவைகளை செய்யும்போது தேவனுடைய ஆமென் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படி இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். பிசாசினுடைய சவால்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூஷணங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை என்று வேதத்தில் நம்ம இன்னைக்கு வாசித்தோமே. ஆமென். கலங்கி போயிருக்கிற உங்களுடைய இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை நிமித்தம் நீ கலங்காதே, அந்த சவால்களின் நிமித்தம் நீ கலங்காதே, உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட காரியத்தின் நிமித்தம் நீ கலங்காதே. அவைகள் ஒன்றும் சம்பவிக்க போகிறதே அல்ல, அப்படி ஒன்றும் நடக்க போகிறதே அல்ல என்று ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் எங்களுடையது அல்ல. ஆண்டவர், உம்முடைய நாமத்தை பிரயோகிக்கும் போது அந்த யுத்தம் உம்முடையதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தருமையான இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் வந்து ஆராதிப்பதற்குமை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமுமாய் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசினுடைய சவால் நிறைந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே அவைகளை இனம் கண்டு உம்முடைய நாமத்தினாலே அவைகளை எதிர்க்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியத்தினாலே பயந்து போயிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி. அவர்கள் இப்பொழுதே விடுவிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை பற்றி அதிகமாய் தியானிக்க அறிந்து கொள்ள நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. அதற்காக மனக்கண்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்தருள வேண்டுமாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களை தேவன் ஆண்டவரை தொடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு இரட்சிப்பு அவசியமாய் இருக்கிறது. இரட்சிப்பை தருகிற தேவனை, ஜனங்களை இரட்சிக்கிறவரே, ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் இரட்சிக்கப்படுவதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சாத்தானுடைய சவால்கள் இந்த நாளிலே எதிர்த்து ஆண்டவரே ஜெயம் பெற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.